பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்க ஜோதிடர் யாமிருக்க பயமின் அருண்குமார் பேசுறேன். சமீபத்துல நவகிரகத்தினுடைய முக்கியமான பயிற்சியான சனி பகவானுடைய பயிற்சியும் குரு பகவானுடைய பயிற்சியும் நடந்து முடிந்தது. வரக்கூடிய ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் வக்ரகதியில இயங்குறதுக்கு காத்திருக்கார். பொதுவா நவகிரகத்தினுடைய வக்ரம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, நல்ல கிரகங்கள் வக்ரத்துக்கு வரும் பொழுது தீய பலன்களையும், பாவ கிரகங்கள் வக்ரத்துக்கு வரும் பொழுது சுப பலன்களையும் அருளும் அப்படின்ற ஒரு விதி இருக்கு. சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் அடிப்படையிலேயே மீன ராசியிலே வக்ரகதியில வராரு. அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது 12 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளையும் தாக்கத்தையும் பலன்களையும் கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி தான் நான் இந்த வீடியோல உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். அதுல ரொம்ப முக்கியமா இந்த சனியினுடைய வக்ரகதியில ஒரு சில ராசிகள் முக்கிய நல்ல பலன்களை பார்க்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாத்திக்கிட்டு வாழக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ராசிக்கு 10வது வீட்டுல சனி பகவான் வக்ரம் அடைகிறார். பொதுவா பாவ கிரகங்கள் 10வது வீட்டுல இருக்கும் பட்சத்துல நிச்சயமாக வேலை, தொழில், பணம் சார்ந்த விஷயங்கள்ல பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. மிதுன ராசிக்கு 10ல சனி பகவான் வர்றதுனால புதிய வேலை, புதிய தொழில், புதிய வருமானம் பெருகுவதற்குரிய வாய்ப்புகள் 100% இருக்கு. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டத்தை பொறுத்தது 3வது இடத்துல கேது வந்ததுல இருந்து ஒரு தைரியம் இல்லாத தன்மை, சகோதர வழிக்குள்ள நிறைய மன உளைச்சல், நண்பர்களால ஏமாற்றம், அல்லது நீங்க நம்பி பேசி பழகிய ஒருத்தரே உங்களை ஏமாத்தி இருப்பாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிச்சுட்டு வந்தீங்க. சில நேரங்கள்ல ஏதோ சிறைப்பட்ட வாழ்க்கைக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கே, மனக்குழப்பத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கே, அல்லது ஒரு சிறைக்குள்ள வாழற மாதிரி தானே வீட்டுக்குள்ள இருந்துட்டா கூட ஃபீல் பண்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மனத்தெளிவும் மனசுல இருக்கக்கூடிய குழப்பமும் கடவுள் அருளோடு நீங்கும். புதிய முடிவுகளை, புதிய தொடக்கத்தை எடுத்து அதுல மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்புகள் 100% இருக்கிறது. குறிப்பா குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் சரியாகும். குடும்பத்துல அமைதியும், நிம்மதியும், சந்தோஷமும் நடக்கும். வீட்டுல ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணுவீங்க. ரொம்ப நாளா பிள்ளை காது குத்தணும், நடக்குங்க. ரொம்ப நாளா பிள்ளைக்கு ஒரு சீர் செய்யணும், ஆண்டவ புண்ணியத்துல அது நடக்கும். மங்கள வாத்தியங்கள் வெட்டக்கூடிய வாய்ப்புகள் ஆண்டவ புண்ணியத்துல உண்டு. படிக்கிற பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இப்போ கல்வியில ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல கோர்ஸ் கிடைக்கும், நல்ல காலேஜ்ல சீட்டு கிடைக்கும், அல்லது நீங்க ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுனீங்கன்னா அதுல ஒரு நல்ல மெரிட்ல நல்ல மார்க் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. மெயினா மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ரத்துல 3வது நபர்களால் இருந்து வந்த அழுத்தங்கள் மாறக்கூடியதாக இருக்கும். இதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா பேசினவங்களே உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க, நல்லா பழகினவங்க விலகி போயிருப்பாங்க. நீங்க யார் மேல ரொம்ப அதிக நம்பிக்கை வச்சிருந்தீங்களோ அவங்களே உங்களை ரொம்ப காயப்படுத்தி இருப்பாங்க. அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை சச்சரவு எல்லாம் வந்துச்சு. நமக்கு இவன் தான் உயர் நண்பன் நினைச்சேன், கடைசியில நம்மளை பத்தி போய் தப்பா பேசிட்டானே வெளியில அப்படின்லாம் உடஞ்சு போயிருந்தீங்க. அந்த கவலைகள் எல்லாமே மாறும். பழைய நட்புகள் புதுப்பிக்கப்படும். புதிய உறவுகளால் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மிதுனம் நிச்சயமா இந்த வருஷத்துல ஒரு சொத்து, சுகம், மண்ணு மன இதெல்லாம் அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நாளா வீடு கட்டணும், வீடு வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்குங்க, என்னால முடியல, அல்லது வீட்டுல ஒரு நிம்மதி இல்ல, வேற வீடு வாடகை பார்த்து போலாம் அப்படின்னா கூட கிடைக்கல அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பா மாறுங்க. தொழில் ஏதாவது தொடங்கணும்னா கண்டிப்பா இந்த பீரியட் நீங்க ஸ்டார்ட் அப் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு பெரிய வெற்றி தொழில ஆண்டவன் கொடுக்க போறாரு. அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் புத்தர பாக்கியத்தை எதிர்பார்த்து இதுக்கு முன்னாடி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு சார், செயற்கையா கூட கருத்தரிக்க முடியல சார், எல்லா டெஸ்ட் எடுக்கிறோம், எல்லாம் நல்லா இருக்குன்றாங்க, ஆனா உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குன்னு பயமா இருக்கு அப்படின்னு நினைச்ச மிதுனத்துக்கெல்லாம் பிள்ளைகள் கடவுள் புண்ணியத்துல முருகன் அருளோடு பிறக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே குழந்தை இருக்கு, அந்த குழந்தை இருந்து அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது உடல்நலத்துல பிரச்சனை இருந்தாலும் அதுவும் சரியாகும். அதற்கு அடுத்தது மறைமுக எதிரி, சத்துரு, கடன் நெருக்கடி, போட்டி பொறாமை, இது எல்லாமே மிதுனத்துக்கு விலகும். திருமண வாழ்க்கை குறிப்பா லாஸ்ட் ஒரு 3 வருஷமா கல்யாண விஷயம் விவகாரங்கள்ல நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்ச மிதுனத்துக்கு திருமண விஷயங்களில் இருந்து வந்த பல சிக்கல்கள், தடைகள் சரியாகும். நிறைய காதல் திருமணம் நடக்கும். கல்யாணம் ஆகி பிரச்சனையா இருந்து சார், சண்டை சச்சரவா இருக்கு சார் அப்படின்னா கடவுள் புண்ணியத்துல எல்லாம் நீங்க ஒத்துமையா இருக்க போறீங்க. வம்பு வழக்குகள் ஏதாவது கோர்ட்ல இருந்தாலும் கூட உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற்று தரும். நிறைய மறுமணத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கு கண்டிப்பா மறுமணம் நடக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல எனக்கு பிரச்சனை, ஒருத்தரோட பேசி ஏமாந்துட்டேன், பழகி ஏமாந்துட்டேன், அல்லது பேசினவங்க என்ன விட்டுட்டு போயிட்டாங்க, பழகினவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னா கவலைப்படாதீங்க, சனி வக்ரத்துல கண்டிப்பா உங்களை தேடி வருவாங்க. அதற்கு அடுத்தது முக்கியமானது, அதற்கு அடுத்தது 8, 9 அதிபதி வக்ரம் அடைகிறதுனால கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை சரியாகும். வேற ஏதாவது டாக்குமெண்ட் ரிலேட்டடா பிரச்சனை இருந்துச்சுன்னா சரியாகும். கிரெடிட் கார்டு சிக்கல்கள் இருந்துச்சுன்னா அது தீரும். வேற ஏதாவது லோன் ஏதாவது எதிர்பார்த்தா அந்த லோன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி தந்தை வழி உறவுகளால் இருந்து வந்த அழுத்தங்கள் மாறுபட்டு தந்தை வழியில சொத்து ஏதாவது வரணும்னா அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணா அது கிடைச்சிடும். 11ஆம் இடம் லாபம் என்பது உங்களுக்கு நிகர லாபத்தை கடவுள் தர போறாரு. 10ல சனி வக்ரம், புதிய பொறுப்பு, புதிய பதவி, புதிய புகழ் உங்களை சத்தியமா வந்தே தீரும் இந்த 5 மாசத்துல. அதற்கு அடுத்தது தெய்வத்தினுடைய அனுகூலமும் குலதெய்வ
தெய்வ பிராப்தமும் மிதுன ராசிக்கு பரிபூரணமா கிடைக்க போகிறது. ஒட்டுமொத்தத்தில் இந்த சனியினுடைய வக்கர காலம் மிகப்பெரிய மாற்றத்தையும் திருப்பத்தையும் சந்தோஷத்தையும் தருவதற்குரியாகவே வருகிறது. எந்த வழிபாடை செஞ்சா உங்களுக்கு இன்னும் சூப்பரா இருக்கும் இந்த காலகட்டத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சனிக்கிழமை பக்கத்துல பெருமாள் கோயிலோ அல்லது ஆஞ்சநேயர் கோயில் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கோயில் போயிட்டு ஒரு வெத்தலை மாலை சாத்தி அல்லது வடமாலை அல்லது ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் ஒரு 2 விளக்கேற்றி மனதார வழிபட்டுட்டு வரும் பொழுது உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமும் சரியாகும். கர்ம சனியால் ஏற்படக்கூடிய அத்தனை பாதிப்புகள்ல இருந்து நீங்க மீண்டு வந்து வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை நோக்கி செல்வீர்கள். எந்த விஷயத்துல மிதுன ராசிக்காரர்கள் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மூன்றாவது நபர்கள்ட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமா இருங்க. அதே மாதிரி கண்மூடித்தனமா யாரையும் நம்பாதீங்க. உங்ககிட்ட இருக்கிற பெரிய பலவீனமே அதுதான். கொஞ்சம் பாசம் காட்டினா பைத்தியம் மாதிரி எல்லாருக்கிட்டையும் உண்மையான அன்பு உண்மையான பாசத்தை கொடுத்து உங்க மனசை நோகடிச்சுக்காதீங்க. அதுல மட்டும் கொஞ்சம் கவனம். அப்பாவோட உடல் நலத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்பாட்ட கொஞ்சம் எதிர்த்து பேசாதீங்க. இந்த நேரம் தந்தைக்கும் பிள்ளைகளுக்கும் சில வீடுகள்ல கருத்து மோதல் வரும். நான் ஒண்ணு சொன்னா எங்க அப்பா கேட்கவே மாட்டாரு, எங்க அப்பா ஒண்ணு சொன்னா நான் கேட்கவே மாட்டேன். இந்த மாதிரியான வாதங்கள் எல்லாம் வீட்டுல வரும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். தந்தை வழி உறவுகள்னு சொல்லக்கூடிய சித்தப்பா பெரியப்பாட்டெல்லாம் கூட கொஞ்சம் ஜாகிரதையா இருக்க வேண்டிய காலமாக மிதுன ராசிக்கு இருக்கிறது. சோ இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. 10ல் வகரம் அடையக்கூடிய சனி பகவான் மிதுன ராசிக்கு இருந்து வந்த பண விரய செலவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வருவார். ஏற்கனவே அன்வான்டான செலவுகள் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதெல்லாம் சுப விரய செலவு பண்ணுவீங்க. ஏன்னா மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, லாஸ்ட் ஒரு 3 வருஷத்துல நான் இதுக்காக ஒரு 10 ரூபா சேர்த்து வச்சேன் சார் அப்படின்னு சேர்த்து வச்சுட்டு அந்த வேலையை செஞ்சிருக்க முடியாது. ஒரு வீடு வாங்குறதோ, ஒரு நகை வாங்குறதோ, ஒரு தொழில் தொடங்குறதோ அல்லது வேற ஏதாவது சில முயற்சிகள் பண்ணணும்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, நம்ம செலவு பண்ணணும்னு எடுத்து வச்சது வேற, ஆனா அந்த செலவு வீணான ஒரு செலவா போய் சேர்ந்திருக்கும். அதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு 10 ரூபாய் கடனையும் வாங்கியிருப்போம். இதெல்லாம் மாட்டி தவிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி பல பேருக்கு வெளிநாடு வெளியூருக்கு போகணும் அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு தடைகள் இருந்துகிட்டே வந்திருக்கும். ஒண்ணு விசா பிரச்சனையா இருக்கும், அப்படி இல்லைன்னா பாஸ்போர்ட் இஷ்யூவா இருக்கும், அப்படி இல்லைன்னா அங்க ஏஜென்சி கிட்ட ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை அல்லது வேலை செய்யற இடத்துல பிரச்சனைகள்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. அந்த கஷ்டங்கள் இந்த வக்கர சனியில கண்டிப்பா சரியா. அதே மாதிரி ரொம்ப நாளா ஒரு வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா வண்டி வாகன பிராப்தம் இந்த காலகட்டத்துல அமைய போகிறது. தாய், மன, வீடு, வாகனம், தொழில் இந்த 5 விஷயத்துல இருந்து வந்த பல அழுத்தங்களை இறைவன் இந்த வக்கர சனியில சரி பண்ண போகிறார். அம்மாக்கு ஏதாவது உடல் நலத்துல உபாதை இருந்துச்சுன்னா அது சரியாயிடும். வீட்டுல ஏதாவது ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு, வீட்டுல ஒரு பிளசண்டா இருக்க முடியலன்னா கடவுள் புண்ணியத்துல அது சரியாயிடும். தொழில் முறை சார்ந்த விஷயங்கள்ல நிறைய போட்டிக்கு வந்துட்டாங்க. என்கிட்ட தொழிலை கத்துக்கிட்டு போய் எனக்கு போட்டியா என்னைய விமர்சனம் பண்ணி பல வேலைகளை செய்யறான். வேலை செய்யற இடத்துல பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க எனக்கு ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க. நான் தான் எல்லாத்தையும் செய்யறேன். கடைசியில பேர் அவன் வாங்கிட்டு போயிட்டு ரிப்போர்ட் கொடுத்துட்டு அவன் நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுறான். எனக்கு பயமாவே இருக்கு, எனக்கு ஏதாவது பண்ணிடுவாங்களோ, வேலையை விட்டு அனுப்பிடுவாங்களோ அப்படின்னா ஒரு மனப்பதற்றத்துக்குள்ள இருந்து வந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வேலை தொழில் சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த அழுத்தங்கள் மாறும். அதற்கு அடுத்தது முன்னாடி ஒரு வார்த்தை சொன்ன தாய், மன, வீடு, வாகனம், தொழில். வாகன பிராப்தம் இந்த காலகட்டத்துல சனி வக்கரத்துல கடவுள் கொடுப்பார். புதிய வாகனங்கள் உங்களுக்கு வந்து சேரும். ஏற்கனவே வண்டி வாகனம் வச்சு பழுதாயிட்டே இருந்ததுன்னா தூக்கி போட்டு புதுசா ஒரு வண்டியை கடவுள் உங்களுக்கு ஏற்படுத்தி தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சோ ஒட்டுமொத்தத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவானுடைய வக்கரம் மிகப்பெரிய மாற்றத்தையும் திருப்பத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது. இந்த விஷயத்தை தான் நீங்க தொடங்கணும்னு கிடையாது. மிதுன ராசி உங்கள் மனசாட்சிக்கு உங்க மனசுக்கு எந்த விஷயங்கள்லாம் பண்ணா லைஃப் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அடுத்து வரக்கூடிய 11 மாதத்தில் அதை தொடங்குங்கள். அதுல 5 மாதம் சனியினுடைய வக்கர காலம் 139 நாள் உங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய மாற்றத்தை தருவதற்கு காத்திருக்கிறது.